அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் எப்படி அடிமை முறை, சதி சிஸ்டம் இதெல்லாம் வரத்து காரணிகளாக இருந்த முகலாயர் மற்றும் பிரிட்டிஷ் உடைய படையெடுப்புகள், அதனால் இழந்த தனது கணவனை இழந்த பெண்களின் அபநிலை, அந்த அபநிலையால் தான் கூலி இளம் வயது தொழிலாளர்கள் சிசுவதை கொலை இதெல்லாம் நடைமுறைக்கு வந்ததுக்கான சாத்தியக்கூறுகளை பார்த்தோம். இது இன்றைக்கி அடிமை முறையில் எப்படி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னு பார்க்கலாம். நம்ம பார்த்தது நாலந்தா யூனிவர்சிட்டி தான் பார்க்குறீங்க. இந்த மாதிரி நம்ம ரிச்சாக 10 டாப் யூனிவர்சிட்டி வச்சுருந்த நம்ம பலவித போர்கள் இன்னலுக்கெல்லாம் முலாகையில் பிரிட்டிஷ் பிள்ளைகள் உள்ளாக்கப்பட்டு அரைவில் பிள்ளை உள்ளாதனால அடிமை முறை வந்தது. சிலர் வறுமை, இதெல்லாம் இந்த வறுமையின் காரணமாக தன் குழந்தைகளையும் பணக்காரர்களை விற்று அடிமையிலாக பீப்புள் இருந்தாங்க. இந்த அடிமை விற்புக்கு பொது சந்தைகள் இருந்தன. இதுக்கு கல்கத்தா நகரத்தில் இருந்த அந்த அடிமையை விற்கக்கூடிய சந்தையை பெரிய எக்ஸாம்பிள். இந்த அடிமை முறை பெங்காலில் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த இஸ்லாமின் காலத்தில் அதிகமாக இருந்து போர்ச்சுகீஸ் ஆப்பிரிக்காவிலிருந்து நிறைய அடிமைகளை 1530 to 1740 வரை கொண்டு வர்றாங்க. முதல்ல ஆப்பிரிக்கன்ஸ் கோவாக்கு இங்கே கொண்டு வராங்க. இதே முறை பின்பற்றி காலப்போக்கில் இந்தியாவில் பொருளாதாரம் குறைந்து சரிந்து, எப்படி பிரிட்டிஷ் பீரியடில் எப்படி நம்ம பொருளாதாரம் 32% இருந்து 33% 2% வந்துச்சு இல்லையா? இவ்வளோ பொருளாதார நிலை சரிஞ்சதுனால, வறுமையின் கீழ் இந்தியா தள்ளப்பட்டதுனால, இந்தியாவிலும் நிறைய பீப்புள் வறுமை கோட்டு கீழ் வர, அவர்களும் நிறைய பேர் வாழ்வாதாரத்துக்கு வேண்டி பல நாடுகளுக்கு பிரிட்டிஷ் காலனிக்கு போகிறாங்க. அப்படி போகிறவங்கள பார்த்து பிரிட்டிஷ் 1830 கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் அமிச்சாங்கன்னு பார்த்தோம் அவங்களுடைய காலனி நாடுகளுக்கு. அதே பீரியட் பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ் மொரிஷியஸு, சிங்கப்பூர், மலேசியா மற்றும் இதர அவங்களுடைய காலநாடுகளுக்கு அமைச்சிருக்காங்க. அப்போது 1530 1740 வரையும் இந்த அடிமை முறை தலை தோங்கி இருக்குன்றது இது மாதிரி தெரியுது. இந்த அடிமை முறையை 1860 ஓரளவு முழுமையாக காணாமல் போயிடுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த அடிமை முறை அவர்கள் கனவு இழந்தனால வந்த சதி சிஸ்டம். இந்த சதி சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா இது திருவலங்காடில் குல்கரிப்புகள் 10ஆவது நூற்றாண்டிலிருந்து இருந்ததாக சொல்லுது. ரோஷன் தலால் என்ற வரலாற்று ஆய்வுகள் இது 5ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு காலங்களில் படிப்படியாக வளர்ந்திருக்கலாம் என்று சொல்கிறாங்க. ஆனால் ராஜா தஹீர் ஒய்ஃப் சூர்யா தேவி அவருடைய 2 பெண்கள் செக்ஸ் அடியில் ஆக்கப்பட்டதுக்கு நமக்கு வரலாற்று சான்றில் இருந்து பார்த்தோம். இது ராஜா ரஞ்சித் சிங் இறப்புக்கு பிறகு அவர் 4 மனைவிகள் உடன்கட்டை ஏறியதுக்கான சான்று பார்க்குறோம். பிரிட்டிஷ் ரிப்போர்ட்ஸ் படி 1815 1824 வரை 6000 பெண்கள் சதிக்கு உள்ளானார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்போ இந்த சூழ்நிலைக்கெல்லாம் வரதுக்கு காரணம் சமுதாய நிலை, சமுதாயத்திலிருந்து இந்த வறுமையின் நிலை. 10ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா பெரும் பஞ்சம் நிறைய மக்கள் நோய்களில் வாடி வதங்கி சாவுறாங்க. ஸோ இது மாதிரி பொருளாதார சீர்கேடுகள் இந்த முகலாய படையெடுப்பு பிரிட்டிஷ் படையில் ஏற்பட்டது. அதே மாதிரி 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட அந்த பெரும் பஞ்சம், இது மாதிரி பல விஷயங்கள் இது கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராக இருந்திருக்கிறது. நம்ம இந்த இளம் வயதினர் வேலை செய்கிறது, சிசுவதை கொலை, சதி முறை, இதுக்கெல்லாம் சமுதாயத்தில் ஏற்பட்ட தாக்கம் மாற்றம் தான் காரணன்றது முழுமையாக தெரியுது. ஸோ இந்த தாக்கம் மாற்றம் பலவித படையெடுப்புகள் ஏற்பட்டதுன்னு பார்க்குறோம். இப்போ இந்த சதி முறைக்கு காலையில் இருந்த இந்த விஷயங்கள் 7ஆம் நூற்றாண்டு அரைவன் படையெடுப்புலையுமே ஆரம்பிச்சிச்சு. அது கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டில் ராஜா ரஞ்சித் சிங் பீரியடில் ரொம்ப அதிகமாக இருந்திருக்குதுன்னு பார்த்தோம். இருந்துட்ட பிறகு அப்போ ராஜ்பூத்கள் வட இந்தியாவில் இறந்தது தான் பல இந்த விஷயங்கள் வரதுக்கு காரணமாக இருக்குது. ஏன்னா 1795 பார்த்தா வங்காள ஒழுங்குமுறை சட்டம் மூலம் இளம் பிள்ளைகளை கொல்பவர்கள் கொள்ளைக்காரர்கள் என்று சட்டம் கொண்டு வராங்க. அதன் பிறகு இந்த சிசுவதை கொலை சட்டம் குறையுது. இந்த சிசுவதை எங்கே இருந்தாக்கா ராஜபுத்திரர்கள் அதிகமாக வந்த ஜார்க்கண்ட், மேவாட்கள் ஆகியோர் இருந்த சமூகம், மேற்கு மத்திய இந்தியா, உத்தரப்பிரதேசத்தில் இருந்த இந்த பெண் சிசுவதை சிஸ்டம் கொஞ்சம் இந்த சட்டத்தை பிறகு குறைஞ்சிது. ஏன்னா இங்கெல்லாம் பெண்கள் நிறைய அவநிலைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் கனவுல உள்ளாக்கப்பட்டார்கள். அப்போது இவ்வளோ வறுமை கீழே போச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா எப்படி இருக்கின்ற இந்த ஜிடிபியில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பாருங்கள், 10ஆம் நூற்றாண்டுலேருந்து
20ஆம் நூற்றாண்டு வரையும் எப்படி வந்து நம்ம ஜிடிபி வந்து அதிகமாக இருந்து 30%, 28%லாம் இருந்து படிப்படியாக குறைஞ்சி 2% வந்ததுன்னு தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இதே காலகட்டத்தில் வந்து சைனாவுடைய ஜிடிபி பார்த்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டு 11 25% இருக்குது. அதே வந்து 12ஆம் நூற்றாண்டு 1820 வந்து பார்த்தா 33% இருக்குது. ஏன்னா காலனி ஆதிக்கம் இல்லை, அதனால் அவங்க ஜிடிபி அப்படியே மெயின் ஆகுது. இந்தியன் ஜிடிபி குறைஞ்சிடுச்சு. இவ்வாறு நம்முடைய பொருளாதாரம் இந்தியாவின் பொருள் ரொம்ப சரிஞ்ச பிறகு 1857 நடந்த சிப்பாய் கழகத்தில் வந்து பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டு மக்கள் வந்து மதன் அடிப்பில் ஒன்று தரலை. அதன் பிறகு இந்த சமத்த அவலநிலையெல்லாம் வந்து பிரிட்டிஷ் ரொம்ப நல்லது பண்ணுற மாதிரி சீர்திருத்தம் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு அதன் பிறகு நம்ம வேதங்கள்லாம் அவங்க படித்து செஞ்சு எல்லாம் பேஞ்சு அதில் வந்து இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் அதாவது வந்து இந்த சதி சிஸ்டத்துக்கு வந்து காரணம். அதே மாதிரி வந்து பல விஷயங்களுக்கு வந்து வேதங்களும் சொல்லப்பட்டுள்ளது, இதிகாரம் சொல்லப்பட்டுள்ளது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து சான்ஸ்கிரிட்டில் வந்து இங்கிலீஷில் மொழிபெயர்த்து அதுக்கு வந்து சிவன் பார்வதி பார்வதி சதியில் வந்து தீயில் இறங்கிட்டு இது பண்ண வந்து இதுதான் சதி சிஸ்டம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்காட்டல் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அங்கே சிவன் வந்து உயிரோடு தான் இருக்கிறாரு, பார்வதி தன்னை மாய்த்து கொள்கிறார்கள். அது சதி சிஸ்டத்தில் வராது. அதே மாதிரி பாண்டிய மன்னர்கள் பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியன் இறந்த பிறகு அவருடைய மனைவி வந்து அந்த துக்கம் தாங்க முடிய இயற்கையாகவே உயிர் பிரிஞ்சது. இதற்கான குறிப்பில் சிலப்பதிகாரத்தில் உள்ளது. இதுவும் சதி முறையை சாராது. எனவே நம்முடைய இதிகாச இலக்கியங்கள் இந்த விஷயங்கள் வந்து தவறுதலாக இதெல்லாம் சதிமுறை என்று சொல்லப்பட்டு இதுக்கெல்லாம் வேதத்தில் குறிப்பில் சொல்லி இந்த சதிமுறையெல்லாம் வந்து மற்றும் அதனால் வந்த சிசுவதை கொலை, அப்புறம் வந்து ஜமீன்தார் சிஸ்டம், இதெல்லாம் வந்து நம்மளுடைய இந்து மதத்தினுடைய மூட நம்பிக்கைன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ஜமீன்தார் சிஸ்டம் வந்து இவங்க தான் கொண்டு வந்தாங்க. கிபி 1790 தான் ஜமீன்தார் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. லார்ட் க்ரோன்வெல்ஸ் தான் வந்து அது அவங்க வரி வசூலிக்கத்தக்க ஜமீன்தார் மூலம் நில வரி வசூலித்தக்க இந்த சிஸ்டம் கொண்டு வராங்க. அப்புறம் 1951 வந்து அந்த ரீஃபார்ம் ஆக்டுக்கு வந்து அந்த ஜமீன்தார் சிஸ்டம் ஒழிச்சிடுறாங்க. எல்லாம் இவங்க வசதிகளாக இவங்களே கொண்டு வராங்க, அடிமைகளை இவங்களே உருவாக்குறாங்க. அப்புறம் 1840 அந்த அடிமைகள் ஒழிப்பு சட்டம் கொண்டு வர்றாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இவங்க வசதிகளாக செஞ்சு நம்முடைய சமுதாயத்தை சீர்குலைத்தார்கள். அதன் விளைவாக பெண்களுடைய எண்ணிக்கை மிக வெகுவாக குறைந்தது. அதை நீங்கள் பார்க்குறீங்க. பெண்களுடைய எண்ணிக்கை எப்படி குறைஞ்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பெண்களுக்கு ஆண்களோட விகிதாச்சாரம் பார்க்கும்போது பெண்கள் எண்ணிக்கை குறைவாக தான் இருக்குது. இது காரணம் அமைந்தது வந்து அவங்களுடைய சென்சஸ் எடுத்ததை பார்த்தா 1931 வந்து கேஷ் பேஸ் சென்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு 10 வருடமும் சென்சஸ் எடுத்துகிட்டே வந்துட்டு தான் இருக்கிறாங்க. 1881 வந்து ஃபஸ்ட்டு சென்சஸ் வந்து எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் ஒரு முறை எடுத்துகிட்டே இருக்காங்க. அப்போ 2014 சென்சஸில் பார்த்தா 943 பெண்கள் தான் இருக்கிறாங்க 1000 ஆண்களுக்கு. 2024 1020 பேர் காமிக்கிறாங்க ஆவரேஜாக. ஆனால் 1881 பார்த்தீங்கன்னா 954 பேர் இருக்கிறாங்க பெண்கள் 1000 ஆண்களுக்கு. 1871 பார்த்தீங்கன்னா 940 பெண்கள் இருக்கிறாங்க 1000 ஆண்களுக்கு. அப்போது 18th செஞ்சுரிக்கு அப்புறம் வந்து இந்த விகிதாச்சாரம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. அதே வந்து அதுக்கு முன்பல் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆண்கள் குறைவாகவும் பெண்கள் மிக அதிகமாக இருந்தது. ஆண்கள் ஏன் குறைஞ்சாங்க? படையெடுப்புகள் வந்ததுனால ஆண்களுடைய குறைஞ்சிது. ஆனால் பெண்கள் அதிகமாக இருந்தனால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் உடன்கட்டை ஏற வேண்டிய சூழ்நிலைக்கு போயாச்சு. பெண்கள் வந்து விபச்சாரம் உட்படலாம் அதை வந்து தன் கற்பை பாதுகாக்க வேண்டிய அவர்கள் வந்து இதுக்கும் உடன்பட்டார்கள். இப்படி பெண்கள் ஆண்கள் இருந்தனால வந்து அந்த குழந்தைகள் வந்து தவிர்த்தனால அவங்க வந்து சிறு வயதில் தொழில் புரியும் சிறு நிலை வந்தது. அப்போ இதனால் பெண்கள் ரொம்ப பயத்தினால வந்து அதனால் ஏற்பட்ட தாக்கத்தில் வந்து சிசுவதை கொலையும் வந்தது. இதில் நார்த்தன் ரொம்ப அதிகமாக இருந்துன்னு பார்க்குறோம். அப்போ இத்தகைய சூழ்நிலைக்கு எல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய இந்தியாவில் சமுதாயத்தில் ஏற்பட்ட முகல் பீரியட் மற்றும் பிரிட்டிஷ் ஏற்பட்ட சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றம் தாக்கம் தான் காரணம். அந்த வறுமை தான் காரணம். இந்த வறுமையின் வாயிலாக தான் இதெல்லாம் வந்தது. பிற்காலத்தில் வந்து சனாதனத்தில் ஏற்பட்ட இது மூட நம்பிக்கைன்னு சொல்லி அவருடைய எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்து சனாதனத்தில் வந்து ரொம்ப இழிவாக பேசி அதை பற்றி இழிவாக பேசுனவங்களுக்கு வந்து பரிசு கொடுத்து போற்றி ஒழிக்கிறாங்க.